So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம இசான் கிசான் the new captain of SRH அதற்கான ரீசன் என்ன, நாதன் எலிஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2026. சோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரு, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட் ஆயிருந்தாலும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயம் பத்தி ராணா மேட்டர்ல நடந்திருக்கு. அது என்ன? சோ இப்படி IPL 2026 ரிலேட்டட் ஆல் அப்டேட்ஸ் பத்தி அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ நம்ம SRHல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். SRHோட கேப்டனா இருந்தவர் நம்மளோட பேட் கமின்ஸ் தான். SRHக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே ஆஸ் அ கேப்டனா கொடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் டிசம்பர் நடந்த ஆஷஸ்ல லம்பர் ஸ்ட்ரெஸ் பேக்கால இன்ஜுரி சஃபர் ஆக ஆஷஸையும் சில மேட்சஸ் ஸ்கிப் பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்த T20 வேர்ல்ட் கப்பை கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியாவுக்காக ஸ்கிப் பண்ணாரு. சோ அதோட தாக்கம் கொஞ்சம் IPLலயும் தெரியுது. அதன் காரணத்தினால IPLலயும் இனிஷியல் சில மேட்சஸ் அவர் வரமாட்டாருங்கிற மாதிரி SRH தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டன்சி ஆப்ஷனாக ஜார்க்கண்டை சேர்ந்த இஷான் கிஷானை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதற்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட் இசான் கிசான் தலைமையில தான் ஸ்மாட் 2025 வின் பண்றாங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா SRHக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவங்க நினைச்சு இசான் கிசானை கேப்டனாவும் அபிய வைஸ் கேப்டனாவும் ப்ரோமோட் பண்றாங்க. இசான் கிசானும் ஒரு நல்ல கேப்டனா தான் தெரியுறாரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் நல்லாவே பேசுது. குறிப்பா T20ல கேப்டன்சி நிறைய மேட்சஸ் பண்ணிருக்காரு. 2019 to 2025 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டொமஸ்டிக்ல 29 மேட்சஸ் கேப்டன் பண்ணிருக்காரு. அதுல 23 மேட்சஸ் வின் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட வின் பர்சன்டேஜ் 80% இருக்கு. IPL வேற பிளாட்ஃபார்ம், டொமஸ்டிக் வேற பிளாட்ஃபார்ம். என்னதான் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்பி SRH போயிருந்திருக்காங்க. மார்ச் 28 இனாகுரல் மேட்சே SRH vs RCB தான். சோ அந்த மேட்ச்ல SRHக்காக கேப்டன் பண்ண போறவரு நம்மளோட இசான் கிஷான். KKR அப்டேட்டுக்கு போயிடலாம். ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட், பிளெஸிங் முசரபானி இன்கமிங்கா வந்திருக்காரு. பத்தி ராணாவோட இன்ஜுரி அப்டேட் என்ன ப்ரோ, அவர் விளையாடுவாரா மாட்டாரான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு உண்மையிலேயே ஹாப்பி நியூஸா தான் இருக்கும். பத்தி ராணா வேர்ல்ட் கப்ல இன்ஜுரி சஃபர் ஆனாரு. இத பத்தி நம்மளே நம்ம வீடியோஸ்ல நிறைய சொல்லிட்டோம். உங்களுக்குமே இது ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் இருக்கும். லாஸ்ட் Thursday, அதாவது நேத்து ABP ரிப்போர்ட்ல வந்த ஆர்டிகிளின் படி பத்தி ராணா இந்த சீசனுக்கு அவைலபிள் கிடையாதுங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு பத்தி ராணாவுக்கு நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தரல. சோ கன்ஃபார்ம் ஆகாதனால இந்த சீசனுக்கு அவைலபிள் இல்லங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. KKRம் அவருக்கான ஃளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருந்த அந்த டைம்ல தான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிகிள் வெளியிடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்தி ராணா ஃபுல்லி ஃபிட், ரெடி டு ஃப்ளை டு இந்தியா. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுல இருந்து NOCயும் கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி தெரிய வருது. எப்போ ப்ரோ அவர் விளையாடுவாரு, மொத மேட்ச்லயே நம்ம அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டா அதற்கு பதில் என்னன்னா எஸ் தான். KKR vs MI மேட்ச் மார்ச் 29 இன் வான்கடே மைதானத்தில் நடக்கிறதா இருக்கு. அதுல KKRோட ஃபேஸ் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண போறது பத்தி ராணா தான். இது 95% கன்ஃபார்ம். அபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் கூடி சீக்கிரத்துல வந்துரும். ஹர்ஷித் ராணாவுக்கு நீ இன்ஜுரி இருக்கு. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சிமர்ஜித் சிங் மோஸ்ட்லி இருப்பாருங்கிற மாதிரி தெரிய வருது. இது ரிலேட்டடான அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பிளெஸிங்க KKRக்கு எடுத்தாங்க. அவரோட பிளெஸிங் இந்த 11ல இருக்குமாங்கிறத கோச்சஸ் தான் முடிவு பண்ணணும். சோ லேட்டஸ்ட் அப்டேட் படி பத்தி ராணா இஸ் ஃபுல்லி ஃபிட், ரெடி டு கம் டு இந்தியா. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்டேட்ட பாத்துறலாம். நேதன் எலிஸ் இஸ் அவுட் ஆஃப் IPL 2026. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான். பிராக்டிஸ் செஷன்ல ஈடுபட்டு இருக்கப்ப ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால அவர் சஃபர் ஆக ரெக்கவரி டைம் அதிகம் எடுக்குங்கிற காரணத்தினால IPL 2026 அவர் ஸ்கிப் பண்றாரு. இத காசி விஸ்வநாதனே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாரு. எலிஸோட மிஸ்ஸிங் எங்களுக்கு பெரிய பிக் ப்ளோ தான். CSKவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு குரூஷியல் பவுலர், எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நாங்க அவரை தான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போதைக்கு அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். அதற்காக டீமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவர் பேசி முடிச்சிருந்திருப்பாரு. லாஸ்ட் இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா பத்தி ராணாவும் எலிஸும் இருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தி ராணாவால கொடுக்க முடியல. சோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டு CSKவால ரீடைன் செய்யப்பட்ட பிளேயர் தான் எலிஸ். IPL பொறுத்த வரைக்கும் நாதன் எலிஸ் 17 மேட்சஸ் விளையாடி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா மேட் ஹெண்டி இருக்காரு. பவர் பிளேல நல்லா பவுல் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே CSK நல்லா பண்றப்ப ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஸ்குவாட்ல நல்லா லீட் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் 2023ல ஒரு பத்தி ராணா, 2021ல ஹேசல்வுட், முன்னாட்கள்ல பொலிஞ்சர், இப்படி ஃபாரின் பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் பவுலிங்லயும் ஓபனிங்லயும் CSKக்கு இருந்திருக்கு. நாதன் எலிஸ் மாதிரியான ஒரு பிளேயரை மிஸ் பண்ணது உண்மையிலே வருத்தமான விஷயம் தான். இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெரால் கோட்ஸே, ஜோ ஸ்டெங் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் CSK ஸ்பென்சர் ஜான்சன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாதிரி தெரியுது. இது ரிலேட்டடான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டு அதை பத்தி நம்ம சேனல்லயே நம்ம வீடியோ போடலாம். இன்னைக்கான வீடியோஸ் இவ்வளவுதான். கண்டிப்பா இது ரிலேட்டடான உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்க மறக்காம கீழே ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி IPL ரிலேட்டட் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா
பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.